ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஷார்ப்பாக காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல் தொளிச்சு கோலம் போட்டுட்டு உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே வந்து தலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டால் அங்கே வாசலில் மழை பெஞ்சு கோலம் பூரா அழிஞ்சு போச்சுங்க. சரி வாங்க நம்ம நெய்வேத்தியம் செய்யலாம். நம்ம கோதுமை கேசரி தாங்க செய்ய போகிறோம். கோதுமை ரவை, முந்திரி, திராட்சை, நெய், ஏலக்காய், வெல்லம். அடுப்பை பற்ற வச்சு வடசட்டியில் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்து விட்டுறணுங்க. வறுத்து விட்டுட்டு அந்த முந்திரி திராட்சையை வேறு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோதுமை ரவையை நெய்யில் வறுத்துக்கணுங்க. முருகனுக்கு பிடிச்ச பிரசாதத்தில் இந்த பிரசாதம் ஒன்று தாங்க. முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த கோதுமை ரவையை நெய்யில் வறுக்கணுங்க. பொன்னிறமாக அப்படியே வறுத்துட்டு வரணுங்க. ஒரு ரவைக்கு ஒரு ரவை ஒட்டாமல் நல்லா வறுக்கணுங்க. வறுத்து வேறு கிண்ணத்தில் மாற்றிக்கணுங்க. ஒரு ரவைக்கு ஒரு ரவை ஒட்டாமல் நல்ல நெய்யில் பொன்னிறமாக வறுத்துடணுங்க. வறுக்கிறப்பயே ஒரு சவுண்டு, மணல் மாதிரி ஒரு சவுண்டு கேட்குங்க. அது கரெக்டான பக்குவம். அதை இறக்கி ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டு அப்புறம் அந்த வடை சட்டிலேயே கொஞ்சம் தண்ணி, அந்த ரவைக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க விடணுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொதிச்சோடனே நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா உருண்டை பிடிக்காமல் நல்லா கிண்டி விடணுங்க. நல்லா கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடணுங்க. பார்க்குறப்ப பொங்கல் மாதிரி அந்த ஒரு பொங்கல் மாதிரி தெரியுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம் போட்டு நெய் ஊற்றி கிளறணுங்க. அந்த வெல்லம் தண்ணி விடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஹை இதில் வைக்காமல் ஸ்லோவாகவே வச்சு அந்த ரவையும் வெல்லத்தையும் கிண்டி விட்டுக்கிட்டே வரணுங்க. அடிப்பிடிக்காமல். பார்க்குறப்ப அந்த பொங்கல் மாதிரி அந்த ஒரு இது தெரியுங்க. அப்புறம் நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் ரவைக்கு மேலே வந்துடணுங்க. அப்புறம் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இதில் குங்குமப்பூ இருந்துச்சுன்னா குங்குமப்பூவும் போடலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, கோதுமை கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாமிக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாங்க. கையோட லஞ்சும் ரெடி பண்ணியாச்சுங்க. சாப்பாடு செஞ்சு பீக்கங்காய் கடையல் பண்ணி அப்பளம் பொரித்து சுடுதண்ணி காய வச்சு குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் 7:30 ஒரு ஆளையும் 8:30 ஒரு ஆளையும் ஸ்கூலுக்கு தாட்டி விட்டாச்சுங்க. சாமியும் கும்பிட்டாச்சுங்க. சாமி கும்பிட்ற வீடியோ பார்க்கலாம் வாங்க. காலையில் வேலையாக குளிச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு பூ வச்சு டெக்கரேஷன் பண்ணியாச்சுங்க. நம்ம முருகரையும் டெக்கரேஷன் பண்ணியாச்சுங்க. வாங்க போய் பார்க்கலாம். 6 ஸ்டார் இருக்கிற மாதிரி கோலம் போட்டு அதில் சரவண பவன் எழுதி வெத்தலை தீபம் ஒரு தீபம் மட்டும், இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் அப்படின்றதுக்கோசரம் ஒரு தீபம் மட்டும் வச்சு ஏற்றியாச்சுங்க. நான் பால் பழம் விரதம் தாங்க இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சாமி கும்பிட்றேங்க. என்னோட வேண்டுதலையும் உங்களுடைய வேண்டுதலையும் இந்த முருகர் நிறைவேற்றி கொடுக்கணும்னு நான் முருகர்கிட்ட வேண்டிக்கிறேங்க. வாழ்க்கையில் கஷ்டம், துன்பம், அவமானம், வறுமை எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு வந்துட்டேங்க. எனக்குன்னு சப்போர்ட்டுக்கு, அதாவது சுற்றி சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை. எனக்கு தெரிஞ்சது கடவுள் மட்டும்தாங்க. மனுஷங்களை நம்பினானும் கூட கைவிட்டுருவாங்க. கரெக்டாக அந்த சுச்சுவேஷன் பார்த்து கைவிட்டுருவாங்க. ஆனால் கடவுளை நம்பினா கண்டிப்பாக கை கொடுப்பாருங்க. யாராவது ஒருத்தவங்க மூலமாவது நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு உதவி கிடைக்குங்க. அதனாலயே நான் எனக்கு நான் முருகர் காலை பிடிச்சிக்குவேங்க எப்பவுமேன்னு. எனக்கு எல்லாமே நீ தான் அப்படின்ற மாதிரி தாங்க நான் இருப்பேன். எனக்கு உண்மையிலேயே மனுஷங்களோட உதவியை விட கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்குங்க. நான் முருகன்கிட்ட போய் எனக்கு இது வேணும்ப்பா அப்படின்னு நான் போய் கேட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு அதை கொடுத்துருவாருங்க. எப்படியும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே அந்த எதை நினச்சி நான் அவர்கிட்ட கேட்குறேனோ அந்த விஷயத்த 3 மாதத்தில் எனக்கு அதை நிறைவேற்றி கொடுத்துருவாருங்க.
அதே மாதிரி வாரம் செவ்வாய்க்கிழமை நான் அவரை போய் பார்த்துட்டு வந்துடணுங்க. இல்லை நான் ஒரு வாரம் போக முடியல, இல்லை 2 வாரம் போக முடியல அப்படின்னா எனக்கு இங்கே வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவேங்க. ஒரு என்ன மன அழுத்தம் மாதிரி ஆயிருங்க. போய் அவரை பார்த்துட்டு வந்தேன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துடுவேங்க. எனக்கு வாரம் செவ்வாய்க்கிழமை போய் அவரை பார்த்தாதான் எனக்கு வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவாக நடக்குங்க. நம்ம எதுக்கு விரதம் இருக்கிறோன்னா நம்மளுடைய கெட்ட கர்ம வினைகள் போக்கிட்டு புண்ணிய பலன்கள் கிடைக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தாங்க நம்ம விரதம் இருக்கிறோம். இதுலேயும் 10 நாள் மாதத்தில் 10 நாள் வந்து விரத நாட்கள் இருக்குங்க. ஒவ்வொரு நாட்களில் விரதம் இருந்தால் ஒவ்வொரு பலன் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட நான் சொல்கிறேங்க. முதல்ல விரத நாட்கள் பார்த்துக்கலாங்க. அமாவாசை, பௌர்ணமி, சதுர்த்தி, ஏகாதேசி, திருவோணம், சங்கட சதுர்த்தி, சஷ்டி, கார்த்திகை, இப்படி ஒரு மாதத்தில் ஒவ்வொரு நாளும் விரத நாள் வருதுங்க. விரத நாளுக்கான பலனை நம்ம பார்க்கலாங்களா? பிரதோஷத்தில் நம்ம விரதம் இருந்தோன்னா அமைதியும் நிம்மதியும் கிடைக்குங்க. மகா சிவராத்திரியில் இருந்தோன்னா சகல நன்மையும் கிடைக்குங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்தோன்னா முன்வினை பாவங்கள் தீருங்க. சங்கட சதுர்த்தி நாட்களில் நம்ம விரதம் இருந்தோன்னா தடைகள் அகலுங்க. வைகாசி சிவாகம் நினைத்த காரியம் நடக்குங்க. கந்த சஷ்டியில் விரதம் இருந்தானா குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. வரலட்சுமி விரதம் இருந்தோன்னா மாங்கல்ய பாக்கியமும் நல்ல வாழ்க்கை துணையும் கிடைக்குங்க. வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்தோன்னா நம்மளுக்கு மோட்சம் கிடைக்குங்க. திருவோணத்தில் விரதம் இருந்தோன்னா குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்தோன்னா செல்வம் கிடைக்குங்க, செல்வம் பெருகும். பௌர்ணமியில் விரதம் இருந்தோன்னா வேலை வாய்ப்பு, நோய் நீங்குங்க. அமாவாசையில் நம்ம விரதம் இருந்தோன்னா பித்ருவோட சாபமும் பித்ருவோட தோஷமும் நீங்குங்க. கார்த்திகையில் நம்ம விரதம் இருந்தோன்னா வாழ்க்கையில் முன்னேறலாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. காலையில் சாமி கும்பிட்டாச்சுங்க, நல்லபடியாக விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விரதம் இருக்கிறப்ப நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிறப்ப வேல்மாறல், கந்த சஷ்டி, 108 போற்றி, அப்புறம் இதெல்லாம் வந்து சரவண பவ அப்படின்னு நம்ம எழுதலாங்க. 108 தடவை 1008 தடவை எழுதலாம். அந்த புக்கு படிக்கலாங்க. டைமை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இருக்கலாங்க. அப்புறம் கடைக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் வந்து ஒரு பழம் பால் மட்டும் வச்சு ஈவினிங் சாமி கும்பிட்டாச்சுங்க. நாளைக்கு 2வது நாள் வீடியோ பார்க்கலாங்க.